அடுப்படியாக சிஸ்டர் பாஸ்டர் நொஹோமி லோகன் அவர்களை யாவரும் ஒரு மனதோடு அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் நொஹோமி லோகன். பாஸ்டர் நொஹோமி லோகன் வரையில சிஸ்டர் ஒரு பாடலை கேட்போம், வரும் வரை. ஓகே, நன்றி ஐயா. Praise the Lord. Praise the Lord அம்மா. Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் பாஸ்டர். நன்றி. God bless you. Amen. Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா நீர் நல்லவராய் இருக்கிறீங்கள், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. நன்மையும் கிருபையும் மாத்திரம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தாழ்வில் நம்மை நினைத்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை உள்ள கரம் ஐயா ராஜா எங்களோடு கூட இருக்கிறது, எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அதிசயங்கள் செய்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமநேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்துடேனே. துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே, பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமநேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க நீர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே என்ன மரத்தை நீங்க வெளிப்படுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே கூட அன்னாளுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அன்னாளுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே அன்னாளை குறித்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதாவது அங்கே எல்கானா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள்.
ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். அனுபடினால் பாருங்கள், அன்னாள் என்று சொல்லுகின்ற வேளையிலே அங்கே முதல் இடத்தை அன்னாள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. ஹல்லேலூயா. முதல் இடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியால் அவள் முதல் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது மனைவியாக அந்த பெண்ணினால் இருந்திருக்கிறாள். அந்த கால வழக்கத்தின்படி பிள்ளைகள் இல்லாத காரியம் இஸ்ரவேல் தேசத்திலே யூத ஜனங்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த சாபம். ஹல்லேலூயா. மெலடி என்று சொல்லி காரியங்கள் நம்முடைய தேசத்திலே கூட அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் இல்லாவிட்டால் அநேகமாக வைபவங்களிலேயோ இல்லாது தங்களுடைய குடும்ப காரியங்களிலேயோ அந்த முன்னுக்கு வைக்க மாட்டார்கள். ஏன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி மூடத்தனமான அநேக கொள்கைகள் உண்டு. நம்முடைய தமிழர் கலாச்சாரத்திலே விதவைகள் என்றா முன்னுக்கு வரக்கூடாது, ஒரு காரியத்திலே பங்கெடுக்க கூடாது, வாழ்விழந்தவள்னு சொன்னா அங்கே பிரச்சனை, மெலடி என்றால் பிரச்சனை, இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லி சாட்டு போக்கு சொல்லுவது வழக்கம். அப்படின்னா அந்த நாட்களிலே பாருங்கள் அன்புக்குரியவர்களே, பெண்ணினாலே ஒருவேளை எல்கானா அங்கே பிள்ளைகள் இல்லாத பட்சத்திலே எல்கானா அங்கே பெண்ணினாலை திருமணம் செய்திருக்கலாம். அன்னாள் என்கிற வார்த்தைக்கு கிருபை என்பது பொருள். ஹல்லேலூயா. அப்படினால் எல்கானாவும் கிருபையை விலக்கி பெண்ணினாலை திருமணம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவளுக்கு பெண்ணினாளுக்கு 1 2 அல்ல, கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள் இருந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் எல்கானா அன்னாளை சமாதானப்படுத்துகிற வேளையிலே அவன் சொல்லுகிற காரியம் 10 பிள்ளைகளை விட நான் அதிகம் அல்லவோன்னு சொல்லி அவளுக்கு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை பின்னாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படினால் அவள் எல்கானா அந்த பிள்ளைகள் பிறந்த மாத்திரத்திலே அவளுக்குள்ளே மிகுந்த பெருமை வந்து விட்டது. அங்கே நாங்கள் சாராளை குறித்து பார்க்கின்ற வேளையிலே கூட ஆகார் அங்கே அவளுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு பிற்பாடு தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள் சொல்லப்படுகிறது. அப்படினால் இங்கேயும் அது அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அன்னாளை இந்த பெண்ணினால் அதிகமாக துன்புறுத்தி கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. துன்புறுத்தல் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வெளியான துன்புறுத்தல், வெளிக்காயங்கள் ஒன்று, உள்காயங்கள் இன்னொன்று. ஹல்லேலூயா. அபியூஸ்ன்னு சொல்லுவார்கள். அப்படினால் பாருங்கள், ஹல்லேலூயா, வெளிக்காயத்துக்கு மருந்து உண்டு, உள்காயத்துக்கு எந்த ஒரு மருந்து, அது ஆத்துமாவிலே வருகின்ற ஒரு காரியம். இன்றைக்கு அநேக வாலிபர் பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகின்ற காரியம், அநேகமாக நாங்கள் இந்த கனடா தேசத்திலே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமாக செபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள், நம்முடைய டொரண்டோ தேசத்திலே 11 பேர்களில் ஒருவருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது என்று யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள் இருக்கும் என்று. நன்றாக வாழ்ந்த சமுதாயம் இந்த கனடா சமுதாயம். அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உள்ளான உள்காயங்கள் அது அபியூஸ் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. வேதனைகள், கஷ்டங்கள். ஹல்லேலூயா. அதனுடைய அந்த பெண்ணின் நாளுக்கு நாள் இந்த அன்னாளை துன்புறுத்தி கொண்டே வந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாய்மொழியினால் சொல்லுகின்ற அபியூஸ், வாய்மொழிகளால் மற்றவர்களை ஹேர்ட் பண்ணுகிற காரியம், குடும்ப உறவுகளிலே கூட கணவன் மனைவியை தன்னுடைய வாய்மொழிகளினால் துன்புறுத்துகிறான், மனைவி அதே போல கணவனை துன்புறுத்துகிறான். ஹல்லேலூயா. இப்படி சமுதாயத்தில் எத்தனையோ சீர்கேடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதே போலதான் ஒரே குடும்பத்திலே இருந்த இந்த பெண்ணினால் அன்னாளை அற்பமாக எண்ணினாள். அவளோ பாருங்கள், அவளுக்கு 2வது இன்னொரு காரியம் இருந்தது என்று சொல்லி சொன்னால், அங்கே 6வது வசனத்திலே கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினாள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் அவளுடைய கற்பத்தை மட்டும் அடைத்திருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. அவள் என்ன செய்தாள்? ஏன் இப்படிப்பட்ட சோதனை அவளுக்கு வந்தது? ஒருவேளை பாருங்கள், அநேக ஜனங்கள் இப்படித்தான் யோசிச்சு கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ விதமான பிரச்சனைகள். முன்பு என்னுடைய திருச்சபையில ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு திடீரென்று பயங்கரமான ஒரு வருத்தம் வந்தது. அவளே சொல்லுவோம், நல்ல பெண், அது மட்டுமல்ல ரொம்ப அழகுன்றால் அப்படி ஒரு அழகான பெண், சரியான டேலண்டட் டான்சர், பாட்டு பாடுவாள், மியூசிக்
வாசிப்பாள். திடீரென்று அவளுக்கு வருத்தம் வந்தப்போ அவள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாள். துன்மார்க்கர் எல்லோரும் நன்றாய்த்தான் இருக்கிறார்களே, ஏன் எனக்கு மட்டும் எனக்கு சொல்ல முடியவில்லை? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சில காரியங்களுக்கு நமக்கு பதில் தெரியாது. யோபுவும் பாருங்கள், அந்த 38 அதிகாரம் வரைக்கும் அவன் அங்கலாய்க்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அவன் சொல்லுகின்ற காரியங்கள், அவன் படுகின்ற வேதனைகளை அந்த யோபின் புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அவனுடைய மன நிலைமை தெரியும். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், தன்னுடைய ஆத்துமாவிலே வருகின்ற அந்த வேதனைகளினால் தான் இப்படி எல்லாம் பேசுகிறேன் என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு குருடனாய் பிறந்த ஒருவனை குறித்து சீசர்களுக்கு கேட்கிறார்கள், இவன் செய்த பாவமோ இவன் தாய் தப்பன் செய்த பாவமோ என்று சொல்லி கேட்கின்ற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் தாய் தப்பன் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து செல்கின்ற வேளையிலே இந்த அதிகாரத்தை எடுத்து, உம்முடைய மகிமை என்னுடைய சூழ்நிலையில வெளிப்படுகிறது, உம்முடைய மகிமை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது, உம்முடைய மகிமை என் சரீரத்திலே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொன்றை செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் கீழாதிருப்பாரான்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. வழக்காடுவோம் வாருங்கள் சொல்லி தேவன் சொல்லுகிறார். உங்கள் பலமான வழக்குகளை என்னிடத்திலே வெளிப்படுத்துங்கள் சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோபு அங்கலாய்த்தது போல நாமும் தேவனிடத்தில் அங்கலாய்க்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது பிரச்சனைக்குரிய காரியங்களை தேவனிடத்தில் அங்கலாய்ப்பதிலே தவறே இல்லை. ஆண்டவரே சொல்லுகிறார் வாருங்கள், அந்த நண்பர்களை குறித்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் யோபு பேசினது போல பேசவில்லை. நம்முடைய அங்கலாய்ப்பு வேதனைகள் தேவனிடத்திலே நாங்கள் சொல்லுவதனாலே அதில் ஏதோ ஒரு தவறும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படினால் பாருங்கள், அங்கே கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஹல்லேலூயா. அன்புக்குரியது, மிகவும் விசனப்படுத்துவாள் சொல்லிச்சுன்னா துக்கத்துக்கு மேலான ஒரு காரியம் விசனம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அழைத்து கொண்டு வருகின்ற வேளையிலே மோசேயை இஸ்ரவேல் ஜனங்கள் விசனப்படுத்தினார்கள். ஆனால் கன்மலையை ஆண்டவர் சொன்னதன் பிரகாரம் பேசுவதற்கு பதிலாக கன்மலையை அடித்தார். ஹல்லேலூயா. அதே போல்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, விசனங்கள், வேதனைகள், வெறுப்புகள் வாழ்க்கையை சூனியமாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஒன்றை சொல்வதற்கு பதிலாக இன்னொன்றை செய்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சில வேளை பாருங்கள், இந்த வேதனையின் உச்சக்கட்டம் கூடுகின்ற வேளையிலும் ஜனங்கள் தங்களுடைய செயல் செயலிழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு பதிலாக செயலிழந்து அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற முறிந்த ஆவியை யாரால் அங்கே அதை சீர்படுத்த முடியும், நிரப்ப முடியும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆவி முறிந்து போனால். ஆனபடினால் அங்கே இவளை அவள் மிகவும் விசனப்படுத்துவாள். ஆனபடினால் பாருங்கள், அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். அங்கே இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், சாப்பிடக்கூட அவளுக்கு முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், சில பேருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே வேதனை மிகுதியானவர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஹல்லேலூயா. இங்கே அந்நாளும் பாருங்கள், அந்த வேதனை அவள் உள்ளான, ஹல்லேலூயா, அவள் இருதயத்தை அப்படியே ரணப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கல்லால் அடித்தாடி ஆறும் ஆறாது சொல்லால் அடித்தாடி. ஹல்லேலூயா. சொல்லாலே ஒரு மனுஷனை அடித்தால் அது வருஷக்கணக்காகவும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுகின்ற பழமொழி, பஞ்சம் போய்விடும், பஞ்சத்தில் ஏற்பட்ட வடு போவாதுன்னு சொல்லுவார்கள். பஞ்சம் ஒரு நாள் கடந்து போய்விடும், ஆனா பஞ்சத்திலேயே அவர்கள் கடந்து சென்ற வேதனைகள், அந்த பாதைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது மாறாதுன்னு சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அந்த இருதயம் பிளந்த வேதனை, அந்த ரணங்கள்,
அந்த வேதனைகள். ஹல்லேலூயா. அதைத்தான் அன்னாலும் அனுபவித்தாள். இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. பாருங்கள், மற்றவர்கள் நிந்திப்பது, அவமானப்படுத்துவது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஆனபடியத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை குறித்து ஏசாயா 53 சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அங்கே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கிற அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நம்முடைய தேவனுடைய அந்த சமூகம், தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய வேர்ஷிப், தேவனுடைய ஆலயம்தான் தன்னுடைய அந்த உள்ளான வேதனையை மாற்றுவதற்கு உரிய இடம் என்பதை அன்னாள் அறிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. இது எத்தனை ஜனங்கள் இப்படி அறிந்து கொள்கிறாள்? அநேகமான ஜனங்கள் பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வருகின்ற வேளையிலே செயலிழந்து போய் தேவனுடைய ஆலயத்தை, தேவனை கூட தேடாமல் இருக்கின்ற காரியங்கள், வேதத்தை வாசிக்க மாட்டார், ஜபிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் வேதத்தை வாசிக்க வேணும், அந்த நேரத்தில் தான் தேவனை தேட வேண்டும். அது ஒரு சர்வாங்க தகன பலி, முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அவள் என்ன செய்கிறாள் சொல்லி சொன்னால், அங்கே சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையில் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. அப்போ அவள் செய்த காரியம் என்ன? தேவனுடைய ஆலயத்தை தேடினாள். தேவனுடைய ஆலயத்தை தேடி அவள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை தான் நீங்க கவனித்து பாருங்கள். என்ன ஜெபிக்கிறாள்? சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில் என்று பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அவள் அதுக்கு முன்பாக தன்னுடைய கணவரிடத்தில் கூட தன்னுடைய முறுமுறுப்பை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஒரு பாடல் ஒன்று இருக்கு, சொல்லியும் மாறாது. ஹல்லேலூயா. சொல்லாமலும் முடியாது, சொல்லியும் மாறாது. ஹல்லேலூயா. சில காரியங்களை சொன்னால் கூட அதை மற்றவர்கள் தேவன் பார்க்கிற பிரகாரம் பார்ப்பார்களோ என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா. அல்லது தேவன் ஆறுதல் படுத்துகிற விதமாக மற்றவர்கள் ஆறுதல் படுத்த முடியுமோ என்று தெரியாது. ஹல்லேலூயா. அதை அவள் அறிந்திருந்தாள். அவளுடைய கணவன் அங்கே நல்லவனாகத்தான் இருந்தான். 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு அதிகம் அல்லவோ என்றெல்லாம் அவளை சமாதானப்படுத்துகிறான். ஏன் அழுகிறாய் என்று கூட கேட்கிறான், ஏன் சாப்பிடாம இருக்கிறாய் என்று கூட கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய இருதயத்தில் ஏற்கனவே ஒரு ரணம் இருந்தது. அதாவது என்னதான் சமூகத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கூட, ஹல்லேலூயா, அவளுடைய கணவன் தன்னை விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றிருக்கிறான். அந்த வேதனை அவளுக்கு ஏற்கனவே ஒரு ரணம் இருந்தது. அப்பவே அவள் என்ன செய்தாள்? தன் இருதயத்தை அங்கே ஹல்லேலூயா எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல முடியாமல் மூடிக்கொண்டாள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு காரியம் சொல்லப்படுவது எப்படின்னு சொன்னா, ஒரு மனைவி மௌனித்து விட்டாள் சொல்லி சொன்னால் அதற்கு பிற்பாடு அவள் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. அதைத்தான் அவள் செய்தாள். அப்பொழுது அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு ஆண்டவர் தான், தேவன் தான், தேவ சமூகம்தான் என்பதை அன்னாள் புத்திசாலித்தனமாக உணர்ந்து கொண்டாள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இப்படி அந்த காரியம் நினைவுக்கு வருவது தெரியவில்லை. ஆனா அன்னாளுக்கு என் ஆண்டவரை தவிர எனக்கு ஆறுதல் படுத்தவோ, என்னை ஆதரவு கொடுக்கவோ, இந்த மலட்டு தன்மையை மாற்றவோ, என் நிந்தனைகளை அவமானங்களை மாற்றவோ, வெட்கத்தை மாற்றவோ வேறு எவராலும் முடியாது என்பதை அவள் அதிகமாக அறிந்து கொண்டாள். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நீங்க தனிமைப்படுத்தப்படுகிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய ஆதரவையும் தேவனுடைய அன்பையும் அதிகமாக நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். ஆனால் தனிமைப்படுத்தப்படுவது என்று சொல்லுகின்ற வேளையிலே அதை ஒரு நோக்கமாக இருக்கலாம். அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைத்திருந்தார் என்பது ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு தனிமையின் பாதையில நீங்கள் போய்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் அங்கே ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த நோக்கம்
அங்கே சமூகத்துக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு மகிமையை கொண்டு வரக்கூடிய காரியமாக கூட இருக்கலாம். ஹalleluya. ஆனபடினால் பாருங்கள், அவள் போய் அழுது ஜெபிக்கிறாள், சேனைகளின் கர்த்தாவே. ஹalleluya. இந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஹalleluya. இந்த வாரத்திலே ஒரு நாள் தேவன் ராத்திரி வேளையில தேவன் என்னோடு பேசினார். ஹalleluya. என்ன பேசினார்னு சொல்லி சொன்னால், அது அதற்கு முதல் வாரத்திலும் அந்த வார்த்தை என்னுடைய ஆவியிலே அந்த வார்த்தையினுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதே போல போன வாரத்திலும் ஒரு வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. என்ன வார்த்தைன்னு சொல்லி சொன்னால், ஹalleluya. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது 2ஆம் தடவை நான் கேள்விப்படுகிற வழியில நான் யோசிச்சேன், இது என்ன இந்த வார்த்தையில என்ன அர்த்தம் இருக்கிறது? ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹalleluya. அப்பொழுது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். 2ஆம் தடவை அந்த வார்த்தையை நான் கேட்கின்ற வழியில ஆவியானவர் வெளிப்படுத்தினார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவர். ஹalleluya. ஒவ்வொரு முடிந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் என்னாலே சிருஷ்டிக்க முடியும், என்னாலே உருவாக்க முடியும். ஹalleluya. அதுதான் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட முடிந்து போனது என்று நீங்க யோசிக்கலாம். ஹalleluya. ஒன்றுமே முடியாத காரியம் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஹalleluya. ஆனால் பாருங்கள், ஆண்டவரினால் அதை சிருஷ்டிக்க முடியும், புதிதாக மாற்ற முடியும். ஹalleluya. எரேமியா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு குயவன் வீட்டுக்கு போகின்ற வேளையிலே அவன் என்ன செய்தான், அந்த குயவன் ஒரு பானையை செய்கின்ற வேளையிலே அந்த பானை சரிவரவில்லைன்னு சொன்ன வேளையிலே அவன் திரும்ப அந்த பானையை சரியா செய்கிறான். ஹalleluya. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது ஒரு கட்டத்துல சொல்லுகிறான், நான் உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். ஹalleluya. முற்றிலும் மனுஷர்களால் நான் மறக்கப்பட்டேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தான் உங்களுடைய ஆதாரம், இயேசுதான் உங்களுடைய ஆதாரம். ஹalleluya. அன்புள்ள ஆண்டவர் தான் உங்களுடைய ஆதாரம் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஹalleluya. அதுக்கு பிற்பாடு பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹalleluya. அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹalleluya. வானத்தையும் பூமியையும் தேவன் சிருஷ்டித்தார். பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையிலே எத்தனையோ ஆண்டுகள் கலந்திருக்கிறது. ஹalleluya. வானத்தையும் பூமியையும் படைக்கின்ற வழியிலே ஆண்டவர் ஒழுங்காத்தான் படைத்தார். ஆனா அதுக்கு அப்புறம் எப்படி ஒழுங்கின்மை வந்தது, எப்படி இருள் வந்தது? ஹalleluya. அங்கு பார்க்கின்ற வேளையிலே சத்ருவானுவன் பாருங்கள், அதே அங்கே அவன் தேவனுடைய அந்த பர்வதத்திலே இருந்தவர். ஹalleluya. அவன் பெருமை நிமித்தம் விழ தள்ளப்படுகின்ற வேளையிலே பூமியை ஒழுங்கின்மையாக மாற்றினான். ஹalleluya. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹalleluya. அங்கே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். ஹalleluya. அதுக்கு பிற்பாடு ஒழுங்கின்மையும் இருளுமாயிருந்த அந்த பூமியை அவர் எத்தனையோ விதங்களிலே அவர் சிருஷ்டிக்கிறார், எத்தனையோ விதங்களிலே உருவாக்குகிறார். அன்புள்ள தேவன் நல்லவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆனபடியாத்தான் அந்நாள் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தாவே. சேனை என்பது ஒரு கூட்டம். ஹalleluya. சேனைகள் என்பது பாருங்கள், சேனைகளின் கர்த்தாவே. சேனைகள் என்பது ஒரு பெரிய கூட்டம். ஹalleluya. யாக்கோபு சொல்கிறான் என்றால், இந்த கோலும் கைத்தடியுமா இந்த யோர்தானை கடந்தேன், இப்பொழுது என்னை ஒரு பெரிய பரிவார கூட்டமாக மாற்றி இருக்கிறீர் என்று. ஹalleluya. ஆனா பெரிய சேனையாக தேவன் மாற்றி இருக்கிறார் என்று. அதுபடி நாலு சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே. ஹalleluya. அதாவது நான் தனிமரமா நிற்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. எனக்கு பிள்ளைகள் இல்லையா ஆண்டவரே? ஊரார் எல்லாரும் என்னை மலடி என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. இந்த பெருநாள் என்னை வேதனைப்படுத்துகிறாள் ஆண்டவரே. இல்லாத காரியத்தினால்தானே இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது. மற்றவர்களுடைய பழி சொல்லுக்கும் மற்றவர்களுடைய அந்த ஈழனமான வார்த்தைகளுக்கு நான் ஆளாகி நிற்கிறேனே, நான் தனிமரமாய் நிற்கிறேனே. ஹalleluya. இந்த பக்கம் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லுகிறாள், அடுத்த பக்கம் சொல்லுகிறாள், சொல்லாமல் சொல்லுகிறாள், நான் தனிமரமாய் நிற்கிறேன், நான் தனித்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. ஒரு சேனையை உருவாக்கினீரே ஆண்டவரே, வானத்தின் சேனையை உருவாக்கினீரேயா, வானத்தை உருவாக்கினீர், இந்த பூமியை உருவாக்கினர், பூமியை
உருவாக்கினது மட்டுமல்ல, பூமியில அத்தனை காரியங்கள், மிருகங்கள், பறவைகள், மனுஷர்கள், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் ஜாதி ஜாதிகளாய் அங்கே பிறப்பிக்கும்படி அவைகளுக்குள்ளே விதைகளையும் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த விதைகள் இல்லையோ? ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற வேளையிலே இந்த யோபுனுடைய சம்பவம் என்னுடைய ஆவியிலே தேவனுடைய ஆவியானவர் போடுகிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பார்க்கின்ற வேளையில அவன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, அங்கே 10வது அதிகாரத்திலே, நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வெறுத்து துன்மார்க்கின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாய் இருக்குமோ? தேவனைய நேர கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரைய நேர கேட்கிறான். மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்ப்பீரோ? நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களை போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தை போலவும் இருக்கிறதோ? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி அவன் சொல்லி கொண்டு போகிறான். அதே போலதான் இந்த அன்னாளன் சொல்றாள், சேனைகளின் கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறீர். ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர். ஒரு கூட்டத்துக்கு மேலாக ஒரு தலைமத்துவம் உள்ளவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களுக்கு நீர்தான் சிருஷ்டிகர். நீர் வல்லம் உள்ளவர். ஹல்லேலூயா. நீர் பிலத்தை பார்த்தா நீர்தான் பிலன் உள்ளவர். ஞானத்தை பார்த்தா நீர்தான் ஞானம் உள்ளவர். நீர் அவ்வளவு சேனைகளை உருவாக்கின தேவன். என்னை மட்டும் தனித்து, ஹல்லேலூயா, நான் மட்டும் ஒற்றியாக, ஹல்லேலூயா, நிற்பது உமக்கு பிரியமோ என்று சொல்லி அவள் அங்கே யோசிக்கிறாள். அதுக்கு பிற்பாடு அவள் சொல்லுகிறாள், தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாம நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில் என்று பொறுத்தவன. ஹல்லேலூயா. ஆண்டவரே உள்ளுக்குள்ள சொல்லியிருப்பார். இப்பதான் சரியான வார்த்தையை அன்னால் சொல்லி இருக்கிறார். இதற்காகத்தான் நான் எதிர்பார்த்திருக்கிறேன். இதற்காகத்தான் உன் கற்பத்தை அடைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சரியான வார்த்தையை இப்பதான் நீ பேசி இருக்கிறாய் அன்னால். ஹல்லேலூயா. தேவன் ஒருவேளை சொல்லி இருந்திருப்பார். ஹல்லேலூயா. தனக்குள்ளேயே அவர் சொல்லி இருந்திருப்பார். ஏனென்று சொல்லிச்சுன்னா, அந்த நாட்களிலே ஏலியின் பிள்ளைகள் பாருங்கள், அவர்கள் துன்மார்க்கர்களாயிருந்தார்கள். ஆசாரியனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கராயிருந்தார்கள். அவர்கள் அங்கே அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அந்த ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வருகின்ற வேளையில் எல்லாம், ஹல்லேலூயா, அந்த படைப்பதற்கு முன்பாக எல்லாம் அவர்கள் மிகவும் துன்மார்க்கம் செய்தார்கள். ஜனங்கள் காணிக்கையை வெறுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், வேதனை தரக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த ஏலியன் பிள்ளைகள் செய்தார்கள். சரியான ஆசாரியத்துவம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தேவனுக்கு ஒரு சரியான ஆள் கிடைக்க வேணும் என்பது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அன்னாளுடைய அர்ப்பணிப்பு அவருக்கு தெரியும். அன்னாள் மேல் இருந்த கிருபை அவருக்கு தெரியும். அன்னாளுடைய பொறுமை அவருக்கு தெரியும். அன்னாளுடைய கடந்து போற காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒருவேளை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் உங்களை ஏளனமாக பார்க்கலாம், ஆனால் தேவன் உங்களை காண்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அவள் செய்த பொருத்தனை அவளுடைய வாயிலிருந்து வரும்படி தேவன் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. அண்ணா ஆபிரகாமை குறித்து கூட சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே, ஆபிரகாம் ஈசாக்கை தேவனுக்கு சொல்லி ஒப்பு கொடுத்தான், பாவனியா திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆண்டவரிடத்துல கொடுக்கின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, அவர் அதை திரும்ப அங்கே அதிகமாகத்தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், எங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு பொருளை ஒரு 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 பெட்டியில போட்டு தருகிறார்கள் வைத்துக்கணும். ஒரு உணவுப் பொருளை பெட்டியில போட்டு தருகின்ற வழியில் நாங்கள் என்ன செய்வோம்? அதுக்குள்ளே இன்னொரு பொருளை வைத்துதான் கொடுக்க பார்ப்போம். அதில் நல்ல மனிதர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அதில் வெறுமையாய் ஒரு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் வெறுமையாய் போக விரும்ப மாட்டார்கள். ஏதாவது ஒரு சிறிய காரியமாவது செய்து கொண்டு போவார்கள். இன்றைக்கெல்லாம் நவீன உலகத்துல நாங்கள் வந்து விட்டோம். அந்த காலத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய சகோதரிகள் பிள்ளை பெரு காலம் வந்து சொல்லிச்சுன்னா 31 நாள் மட்டும் 41 நாளுக்கும் போவோம். சில வேளை முட்டை கொண்டு வருவார்கள், எண்ணெய் கொண்டு வருவார்கள், உளுத்தம்மா கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. ஒரு மரித்த வீடுன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு 31 நாள் மட்டும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அயலவர்கள் தேற்றுவார்கள், ஆறுதல் படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் இவர்கள் எல்லாம் சாதாரண மனுஷர்கள்.
ஒருவருடைய தேவைகளை உணர்ந்து அறிந்ததை செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா, அவர் அங்கே அதிகமாய் கொடுக்கிறவர். நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிறவர். ஹல்லேலூயா. அங்க பாருங்கள், ஒரு பையன் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் தான் கொடுத்தார். தேவன் அதை 5000 பேருக்கு போஷித்தார். ஆனபடினால் ஆண்டவர் நமக்கு மிகுதியாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, மிகுதியாய் தருகிறவர். ஆனபடினால் தான் பாருங்கள், அவளுடைய பொருத்தனையை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா, அவளுடைய விசுவாசத்தை மெச்சினார். அவளுடைய வார்த்தையை அங்கீகாரம் பண்ணினார். ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தாவே. ஹல்லேலூயா, அதை அங்கீகாரம் பண்ணி பாருங்கள், அவளுக்கு அருமையான ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா, அவன் அங்கே இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் அங்கே நியாயம் விசாரிக்கிறவனாக காணப்பட்டார். ஹல்லேலூயா, சாமுவேல் சரியான ஒரு தீர்க்கதரிசியாக அந்த காலத்திலே அவன் கணிக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, அங்கே அன்னாளுக்கு அதுக்கு பிற்பாடு நான் சொன்னேன், ஹல்லேலூயா, தேவன் அதிகமாக நமக்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, அப்படியே கர்த்தாள் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஹல்லேலூயா, அது கூட பெரிய ஒரு அற்புதம். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு போய் கொடுப்பாள். ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு கொடுத்தாள். தேவனுக்கு செய்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள். ஹல்லேலூயா, அவள் சொன்னதை செய்து முடித்தாள். அங்கே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூர்ண புருஷன். ஹல்லேலூயா. ஆனபடி நான் இந்த நாளிலே ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தேவன். அந்நாளை கடாட்சித்த தேவன் உங்களையும் கடாட்சிப்பார். இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐசியுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் அந்நாளை ஆண்டவரே கடாட்சித்த அதே ஆண்டவர் இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய நீர் போதுமானவர், அதிகமானவர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட துன்பத்தின் பாதையிலே, இல்லாமையிலே, ஆண்டவரே வியாதியிலே, நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஐயா ராஜா. ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த நாளிலே அந்நாளுக்கு செய்த அதே அற்புதங்களை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவர் இருதயம் நறுங்குண்டவர்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். தகப்பனே, உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம். உம்முடைய கரத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கமம் ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அதையும் ஆண்டவரே அருமையான மகேந்திரம் ஐயா ஒப்படி கொடுக்கிறோம். தகப்பனே, சகோதரி டோலியை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்தும் ஆண்டவரே கிருபையாய் நடத்துவீராக. உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா.